of Elijah is going to turn these disobedient believers to the attitude of the righteous. கீழ்ப்படியாமையின் விசுவாசிகளை நீதிமானுடைய ஆவிக்குள்ளாக மனப்பான்மைக்குள்ளாக எலியாவின் ஆவி திருப்பும். So if you turn to the Old Testament and see Elijah himself, you learn something from him. பழைய ஏற்பாட்டில் எலியாவை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். Elijah and John the Baptist had the same spirit. எலியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஒரே ஆவி இருந்தது. One of the first things I want to tell you, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், in 1 Kings chapter 17, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், God fed him in the wilderness வனாந்தரத்திலே அவனை தேவன் போஷிக்கிறார். with a little bit of bread and meat in the morning and a little bit of bread and meat in the evening. காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவனை போஷிக்கிறார். 1 Samuel 17 verse 6, there was a famine in the land. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தது. And God sent the ravens, verse 6, to give him a little bit of food in the morning, a little bit in the evening. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், காகங்களை தேவன் அனுப்பினார், அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. And he used to drink from the brook. அவன் அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். The first thing I want you to see was that Elijah was a man who lived a very simple life. நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், எலியா அவன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தான். Today we are living in a day when believers believe in living a very luxurious life. இன்றைக்கு நாம் எந்த காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், விசுவாசிகள் மிகவும் அதிக சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They spend so much money on food and clothing. அவர்கள் உணவிலேயும் ஆடையிலேயும் எவ்வளவோ பணத்தை செலவு செய்கிறார்கள். Elijah's dress was very simple. எலியாவுடைய ஆடை எளிய ஆடையாக இருந்தது. And his food was very simple. அவனுடைய ஆகாரமும் எளிய ஆகாரமாக இருந்தது. That's the first thing. இதுதான் முதல் காரியம். It's not easy to be a prophet. ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. If you want to be a prophet, நீ தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டுமானால் you got to live a very simple lifestyle. நீ மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். That's the first thing. அதுதான் முதல் காரியம். And we read when that brook dried up, அந்த ஆறு வற்றி போயிற்று. the Lord said, I will support you through somebody else. வேறு ஒருவர் மூலமாக உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Go to Zarephath, he told him in verse 9. 9ஆம் வசனத்திலே சாரிபாத்துக்கு போ என்று சொல்கிறார். And who did this prophet, who supported this prophet in Zarephath? அங்கே சாரிபாத் என்னும் ஊரிலே இந்த தீர்க்கதரிசியை போஷித்தது யார்? Did the Lord say, I have appointed one rich businessman there to support you? அங்கே பெரிய பணக்காரன் நீ உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அவர் உன்னை தாங்குவார் என்று ஆண்டவர் சொன்னாரா? Those rich businessmen are compromisers. I won't send a prophet to them. அந்த பணக்காரர்கள் ஐஸ்வரியவான்கள் எல்லாரும் ஒத்துப்போகிறவர்கள், அரைகுறை விசுவாசிகள். உன்னை ஒரு தீர்க்கதரிசி அங்கே அனுப்ப மாட்டேன். I will send you to a poor old God fearing widow. தேவனுக்கு பயப்படுகிற ஏழ்மையான ஒரு விதவினிடத்திலே உன்னை அனுப்புவேன். And he goes there. எலியா அங்கே போகிறான். You know, I have heard preachers say this in order to get money from poor people. ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூலிக்கும்படியாக சில பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். Tell you, preachers are so clever to get money out of poor people. ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூலிப்பதற்கு பிரசங்கியார்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறார்கள். Search the scriptures to find something to preach to people to get money out of them. பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை மிகவும் கருத்தாய் ஆராய்ந்து வாசிக்கிறார்கள். And they come here. இங்கே வருகிறார்கள். And they say, do you know what Elijah told the widow? எலியா அந்த விதவையை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? When the widow was going to get some he met this widow who was gathering sticks in verse 10. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த விதவை அவனை பார்த்து கூப்பிட்டான். And Elijah said, please give me a little water. எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று எலியா கேட்கிறான். Get me a piece of bread. எனக்கு ஒரு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று கேட்கிறான். And then Elijah told her. பிறகு எலியா அவளை பார்த்து சொன்னான். Verse 13. 13ஆம் வசனம். You go and make a cake for me first. முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை நீ பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. And then make for yourself. பின்பு உனக்கு நீ அந்த அடையை செய் என்று சொன்னான். Aha, what a verse for pastors and preachers. பாஸ்டர்களுக்கும் பிரசங்கியார்களுக்கும் என்ன அருமையான ஒரு வசனம். They catch on to that verse and they'll preach it for the rest of their life. இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையின் நெஞ்சிய நாட்களிலே இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருப்பார்கள். First give me. முதலாவது நீங்கள் எனக்கு கொடுங்கள். Then for yourself. பிறகுதான் உங்களுக்கு. But is that all he said? அவ்வளவுதான் அவன் சொன்னானா? No. இல்லை. What did she have there? அங்கே அவளுக்கு என்ன இருந்தது? She said, I have only got one bread and little bit of flour and little bit of oil.
just for one meal, that's all. எனக்கு ஒரு Verse வேளை 12. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பானையிலே ஒரு பிடி மாவும் களத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் வேறு ஒன்றுமே என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறாள். And what did she give to Elijah? இப்பொழுது எலியாவுக்கு அவள் என்ன கொடுக்கிறாள்? One meal. ஒரு வேளை ஆகாரம். You know what Elijah gave her? எலியா என்ன கேட்டிருந்திருப்பான்? 3 meals a day for at least 2 years. எலியாவுக்கு தேவையானது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள். So the next time some preacher quotes this verse to you saying, first give me and then keep for yourself, ஆகவே அடுத்த முறை பிரசங்கியார் வந்து முதலாவது எனக்கு கொடு, பிறகு உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று You ask சொன்னால் him. நீங்கள் கேளுங்கள், will you give me what Elijah gave that widow? 3 meals a day for 2 years? 2 ஆண்டுகளுக்கு 3 வேளை சாப்பாடு எலியா கொடுத்தார், அதை நீங்கள் எனக்கு கொடுப்பீர்களா என்று கேளுங்கள். These preachers don't read the rest of the Bible. இந்த பிரசங்கியார்கள் அந்த மீதி உள்ள வசனத்தை வாசிக்க மாட்டார்கள். Because it says, till the Lord sent rain on the earth, she kept on eating, drinking every day. தேவன் மழையை அனுப்பும் வரைக்கும் அவள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாள், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தாள். God's prophets are like that. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். They don't take from people, they give. அவர்கள் ஜனங்களிடத்தில் எடுத்துக்கொள்வதில்லை, ஆனால் ஜனங்களுக்கு They கொடுக்கிறார்கள். give back themselves. அவர்கள் தங்களையே ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். So don't be fooled by people who try to swindle you of your money. ஆகவே உங்களையும் உங்கள் பணத்தையும் சுரண்டுகிற ஜனங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். I find today believers, இன்றைய விசுவாசிகளை they பார்த்திருக்கிறேன், are very careful about not being swindled in the marketplace. அங்கே சந்தை கடையில ஏமாந்து விடக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறார்கள். But I tell you, you got to be careful not to be swindled in the church. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையிலே நீங்கள் சுரண்டப்படுவதிலே நீங்கள் You ஜாக்கிரதையாயிருங்கள். got to be careful not to be swindled by all these Christian television programs. இன்றைக்கு நீங்க காண்கிற டிவியிலே வரக்கூடிய கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் சுரண்டப்படக்கூடாது. Don't be cheated. ஏமாற்றப்படாதீர்கள். They don't have the spirit of Elijah. அவர்களுக்கு எலியாவின் ஆவி இல்லை. They don't have the spirit of Elisha who told Naaman, I don't want your money, go and take your money and go. நாகமானை பார்த்து உன்னுடைய பணம், உன்னுடைய வெகுமதிகள் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன எலிசாவை போல நமக்கு ஆட்கள் தேவை. They've got the spirit of Gehazi who runs after. அங்கே பணத்துக்கு பின்னாக ஓடி சென்று அந்த பணத்தை பிடுங்கி கொண்டதான கேயாசுடைய ஆவியுடையவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். Where did Elisha get this spirit to reject Naaman's money? நாகமானுடைய பணத்தை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு எலிசாவுக்கு அந்த ஆவி எப்படி வந்தது? He got it from Elijah. அவனுக்கு எலியாவினிடத்தில் அந்த ஆவி கிடைத்தது. Prayed and said, Lord, give me the double the portion of Elijah's spirit. ஆண்டவரே, எலியாவின் ஆவி எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். And that was Elijah's spirit. அதுதான் எலியாவின் ஆவி. That is what Elisha got and told Naaman, I don't want your money. ஆகவே தான் எலிசா அந்த நாகமானை பார்த்து உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். Yeah, you got healed, but I don't want any money for that. உனக்கு என் மூலமாக சுகம் கிடைத்தது, ஆனால் உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம். Where do you find preachers like that today? இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் எங்கே இருக்கிறார்கள்? Who will bless you and don't want your money. உங்களை ஆசீர்வதித்து உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் எங்கே? Want to connect you to God. உங்களை தேவனோடு கூட இணைக்கிறவர்கள் எங்கே? You know why Elisha could say that? எலிசா ஏன் அப்படி சொல்ல முடிந்தது தெரியுமா? Because he lived a very simple life. அவன் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தான். He lived in a little hut. He didn't need Naaman's money. அவன் ஒரு சிறிய குடிசையிலே வாழ்ந்தான். ஆகவே நாகமானுடைய பணம் அவனுக்கு தேவையில்லாது இருந்தது. Why do a lot of preachers want your money today? இன்றைக்கு ஏன் பிரசங்கியார்களுக்கு அதிகமான உங்களுடைய பணம் Because தேவைப்படுகிறது? they live in such grand style. அவர்கள் மிகவும் சொகுசான வீட்டிலே வாழுகிறார்கள். They want grand food. அவர்களுக்கு மிகவும் நேர்த்தியான சாப்பாடு வேண்டும், grand clothes. நேர்த்தியான ஆடைகள் வேண்டும். Everything must be expensive. எல்லாமே விலையுயர்ந்த காரியம் வேண்டும். Where to get the money from? இப்பொழுது பணம் அதற்கு எங்கே இருந்து வரும்? Get it from the people. ஜனங்களிடத்திலிருந்து வாங்குவாங்க. Quote verses like this and swindle the people. இந்த இது போல வசனத்தை சொல்லி ஜனங்களுடைய பணத்தை சுரண்டி விடுங்கள். There are crooks in the marketplace today. There are crooks in the church today. இன்றைக்கு சந்தை கடையிலே ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், சபையிலேயும் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள். And the crooks in the church are more dangerous than the crooks in the marketplace. சந்தையிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை விட சபையிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் அதிக ஆபத்தானவர்கள். They can only rob your money, but the crooks in the church will rob your soul. அங்கே சந்தைகளிலே இருக்கிறவர்களுடைய பணத்தை மட்டுமே திருட முடியும். சபையிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆத்துமாவையும் சேர்த்து திருடி விடுவார்கள். Rob your money and your soul. உங்களுடைய பணத்தையும் திருடி விடுவார்கள், உங்கள் ஆத்துமாவையும் திருடி விடுவார்கள். I want you to see in 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். There was another believer in those days in Elijah's time. எலியாவின் நாட்களில் இன்னொரு விசுவாசி He இருந்தார். also said, I feared God. நானும் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அவன் சொன்னான். His name was Obadiah. அவனுடைய பெயர் ஒபதியா. You know, just like we compared Noah and Lot. நோவாவையும் லோத்துவையும் நேற்று நாம் ஒப்புமைப்படுத்தி பேசினது Here is போல another comparison of two types of believers. இங்கேயும் இரண்டு விதமான விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். Elijah
எலியா and Obadiah. ஒபதியா. They were exactly like Noah and Lot. அவர்கள் நோவா லோத்தை போலவே இருந்தார்கள். It's amazing how God gives us these contrasts in the Old Testament. இப்படி வேறுபாட்டை தேவன் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுப்பது ஆச்சரியமாய் As இருக்கிறது. a warning for the last days. கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இதை கொடுக்கிறார். If the church is to be in the spirit and power of Elijah before Jesus comes again, இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருவதற்கு முன்பதாக சபையானது எலியாவுடைய பலமும் ஆவியும் உடையதா இருக்க வேண்டுமானால் in the last days there'll also be some people like Obadiah in the church. கடைசி நாட்களிலே சபையிலே ஒபதியாவை போலவும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். Have you ever studied the character of Obadiah? ஒபதியாவுடைய குணாதிசயத்தை நீங்கள் எப்பொழுதாவது படித்திருக்கிறீர்களா? Not Obadiah the prophet who comes later on in the Bible. வேதத்திலே பின்னாக வரக்கூடியதான ஒபதியா என்ற தீர்க்கதரிசி அல்ல. He was a godly man. அந்த ஒபதியா தீர்க்கதரிசி தேவபக்தி உள்ளவனாய் This is இருந்தான். another man with the same name அதே பெயர் வைத்துக் கொண்டு இங்கே வேறு ஒரு மனிதன் who இருக்கிறான். lived much before that Obadiah. அந்த ஒபதியாவுக்கு எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தான். This man Obadiah, இந்த மனிதன் ஒபதியா, it says in verse 3, நாம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், he was the palace manager of Ahab, the wicked king. அங்கே துன்மார்க்கமான ராஜா ஆகாப் அரண்மனையிலே அவன் விசாரிப்புக்காரனாக ஒபதியா இருந்தான். Ahab was one of the worst kings that Israel ever had. இஸ்ரவேல் தேசத்திலே அரசாண்ட மிகவும் மோசமான ராஜாக்களிலே ஒருவன் இந்த ஆகாப். His wife Jezebel was an evil woman who they worshipped idols. அவனுடைய மனைவி யெசபேல் என்ற ஸ்திரீயானவள் அவள் ஒரு பொல்லாத ஸ்திரீ, விக்கிரகங்களை வணங்கினாள். And Jezebel that has given her name to these wicked women in the church that you read in Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே சபையிலே இருக்கக்கூடியதான பொல்லாத ஸ்திரீகளை குறித்து சொல்லும் பொழுது யெசபேல் என்ற பெயரானது கொடுக்கப்படுகிறது. Jesus says to the church in Thyatira, you got a woman there called Jezebel. தியத்தீரா சபைக்கு அங்கே தேவ ஆவியானவர் சொல்கிறார், யெசபேலை போல ஸ்திரீகள் உன்னிடத்திலே உண்டு என்று. Who's more interested in painting her face and decorating herself rather than being a witness for Christ? கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பதற்கு பதிலாக அவருடைய விருப்பமெல்லாம் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான். That was Ahab and Jezebel. அதான் ஆகாப் யெசபேல். And who was the manager of their palace? அந்த ராஜாவின் அரண்மனையினுடைய மேனேஜர் யார்? Obadiah. ஒபதியா. Now can a God-fearing believer be a palace manager for someone like this? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒருவன் எப்படி இப்படிப்பட்ட ராஜாவுடைய அரண்மனையிலே மேனேஜராக இருக்க முடியும்? All the idol worship going on there. அங்கே எல்லா விதமான விக்கிரக ஆராதனையும் நடந்து கொண்டிருக்கிறது. He will also have to compromise in 101 ways. 101 வழிகளில் இவனும் பல விதங்களில் ஒத்துப்போக வேண்டியிருக்கிறது. Otherwise he cannot keep his job. இல்லாவிட்டால் அவன் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. But it says here in brackets in verse 3, Obadiah feared the Lord greatly. ஆனாலும் 3ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். Yeah, it is very easy for people to say they fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்வது மிகவும் எளிது. I want to show you a verse perhaps which you have not seen in 2 Kings chapter 17. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள், இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். It speaks about certain people from Assyria who came to Samaria. அசிரியாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்த ஒரு சில ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். They lived there and among the Israelites after capturing Israel. இஸ்ரவேலானது சிறைபிடிக்கப்பட்ட பிறகு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்த மக்கள் இவர்கள். And when they did not fear the Lord, அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்த பொழுது, verse 25, 25ஆம் வசனம், it says the Lord sent lions among them to kill them. அவர்களுக்குள்ளே தேவன் அவர்களை கொல்லும்படிக்கு சிங்கங்களை அனுப்பினார். Because they did not fear the Lord. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாததினால். So what did they do? இப்போது என்ன செய்வீர்கள்? Oh, we better learn to fear the Lord, otherwise we will be killed. ஐயோ, நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம், இல்லாவிட்டால் சிங்கம் நம்மை வந்து கொன்று போட்டுவிடும். So they got some priests and paid them and say, okay, you come and teach us how to fear the Lord. ஆகவே அவர்கள் ஒரு சில ஆசாரியர்களை கூப்பிட்டு நீங்கள் ஜனங்களுக்கு எப்படி தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். For them fear the Lord means come together on Saturday and sing some songs and praise the Lord. அவர்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் சனிக்கிழமை வந்து தேவனை ஆராதித்து துதித்து பாட்டு பாடுவதுதான். So the priests came, those Israelite priests, and taught them how to clap and play some instruments and sing some Jewish good Hebrew songs. ஆகவே அங்கே எபிரேய பாடல்களை நன்றாக பாடி கைத்தட்டி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வைத்து பாடுவது எப்படி என்று சொல்லி அந்த ஆசாரியர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தார்கள். They thought that is fearing the Lord. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிறது என்று எண்ணினார்கள். Just like a lot of people today think that if we sing some songs and have got good instruments and clap your hands, you are fearing the Lord. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் எண்ணுவதெல்லாம் நீங்கள் வந்து நன்றாக கைத்தட்டி பாட்டு பாடி இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்தால் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிறது என்று எண்ணுகிறார்கள். It says they appointed, verse 32, they feared the Lord and appointed priests who were all these idol worshippers. நாம் அந்த 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி
மேடைகளில் உள்ள கோவில்களிலே தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு See, தங்களுக்குள்ள ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். They worship Baal. அவர்கள் பாகால்களை வணங்கினார்கள். Do you know what is the equivalent of Baal today? அன்றைக்கு பாகால் இருந்தது, அதற்கு சமமாக இன்றைக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? Money. பணம். Elijah stood on Mount Carmel and said, if Jehovah is God, follow him. யெகோவா உங்களுக்கு தேவனானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா அந்த மலையிலிருந்து சொன்னான். Baal is God, follow him. அல்லது பாகால் உங்களுக்கு தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். It's the same thing today. இன்றைக்கும் இதே காரியம்தான். Jesus Christ is Lord, obey him. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனானால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். If money is God, obey that. அல்லது பணம் உங்களுக்கு தேவனானால் அதற்கு நீங்கள் So கீழ்ப்படியுங்கள். these people were people who did all these songs and all that, but then lived for money the rest of the time. ஆகவே இங்கு வந்து பாடல்கள் எல்லாம் பாடினவர்கள் எல்லாரும் அவர்கள் விக்கிரகங்களை வணங்குறவர்களாய் இருந்தார்கள். They were appointed as the preachers. அவர்கள் அங்கே பிரசங்கியார்களாய் நியமிக்கப்பட்டார்கள். And look at this wonderful verse. இந்த அருமையான வசனத்தை கவனித்து பாருங்கள். Wonderful verse. அருமையான ஒரு வசனம். Sad verse. ஆனால் துக்கமான ஒரு வசனம். Verse 33. 33ஆம் வசனம். They feared the Lord, but they served their own gods. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். That is like saying they feared Jesus Christ, but they served money. இது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பயந்தார்கள், பணத்தையும் சேவித்தார்கள். It is not possible. அது கூடாத காரியம்.